Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல WhatsAppல வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா வந்து WhatsApp Pay feature வந்து இந்தியாக்கு வந்து அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. So இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா soon வந்து எல்லா WhatsApp யூசர்ஸ்க்கு வந்து ரிவீல் ஆயிடும். And already இந்த WhatsApp payment UPI payment feature வந்து so most of இந்தியா தவிர்த்து மத்த கண்ட்ரீஸ்லாம் வந்து அவேலபிள் இருந்தது. And இந்தியாலயே வந்து பாத்தீங்கன்னா few other users beta users மட்டும் அவேலபிள் இருந்தது. And எனக்கும் இந்த WhatsApp payment feature update வந்து already ரிசீவ் ஆயிடுச்சு. So இப்போ இன்னைக்கு வீடியோல இந்த WhatsApp payment feature வந்து எப்படி யூஸ் பண்றது and எப்படி வந்து chat பண்ணிட்டே இருக்கும்போது வந்து WhatsApp எப்படி ஒரு யூசருக்கு இன்னொரு யூசருக்கு வந்து பேமெண்ட் வந்து WhatsAppல இருந்து சென்ட் பண்றது சோ அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். WhatsApp வந்து லாஸ்ட் வீக் தான் வந்து இந்த பேமெண்ட் ஃபீச்சர் வந்து இந்தியால வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ WhatsApp வந்து கரண்டா வந்து பார்த்தா more than 160 பேங்க் அக்கவுண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டா இருக்கு. and WhatsApp யூஸ் பண்ணி நீங்க UPI பேமெண்ட் வந்து ஈஸியா வந்து chat பண்ணிட்டே இருக்கும்போதே வந்து பண்ண முடியும். and நீங்க in case வந்து வேற ஏதாவது UPI ஐடி இருந்தாலும் டைரக்ட்டா அந்த UPI ஐடி மென்ஷன் பண்ணி வந்து பேமெண்ட் வந்து பண்ண முடியும். and bank account வச்சு வந்து பேமெண்ட் பண்ண முடியும். and then வந்து WhatsAppலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு barcode scanning இருக்கும். so in case நீங்க ஏதாவது பேமெண்ட் ரெக்வெஸ்ட் பண்றீங்கன்னா சோ அதிலே அமௌண்ட் கூட இது பண்ணிட்டு barcode மாதிரி சென்ட் பண்ணலாம். சோ அந்த barcode ஒன்ஸ் ஸ்கேன் பண்ணாங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து ஈஸியா வந்து பே பண்ணாங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும். and then இந்த ஃபீச்சர் வந்து might be இன்னும் சில யூசர்ஸ்க்கு வந்து அப்டேட் வந்து ரிசீவ் ஆயிருக்காது. பட் WhatsApp சைடுல வந்து இது ஆல்ரெடி அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. and ஒன் பை ஒன் வந்து ஒவ்வொரு யூசர்ஸ்க்கும் வந்து வந்துட்டே இருக்கும். and in case வந்து உங்களுக்கு சீக்கிரம் வரணும்னு நினைச்சீங்கன்னா சோ ஜஸ்ட் WhatsApp வந்து பேக்கப் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு and again வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. சோ ஏனா ஒவ்வொரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து உங்களுக்கு நியூ அப்டேட்ஸ்லாம் வந்து சர்வர் சைடுல இருந்தே வந்து டக்குன்னு வந்து வந்துரும். இல்லனா வந்து கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணினா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்டேட் ரிசீவ் ஆயிடும். சோ once உங்களுக்கு அப்டேட் ரிசீவ் ஆயிடுனா சோ WhatsApp ஹோம் பேஜ்ல சோ டாப் லெஃப்ட் ரைட் சைடுல வந்து 3 பட்டன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் அதை பிரஸ் பண்ணீங்கன்னா payments னு ஒரு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்க and அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு add payment method ன்ற ஆப்ஷன் காட்டும். சோ இதுல வந்து add payment method கொடுத்தீங்கன்னா சோ அதுல வந்து list of banks வந்து ஃபுல்லாவே வந்து காட்டும். and இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ நீங்க WhatsAppல ரெஜிஸ்டர் பண்ணிருக்க அந்த மொபைல் நம்பரும் பேங்க்ல கொடுத்திருக்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரும் வந்து சேமா இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து WhatsApp அக்கவுண்ட்ல இந்த WhatsApp அக்கவுண்டோட பேங்க் அக்கவுண்ட் வந்து சிங்க் ஆகும். அப்பதான் நீங்க வந்து UPI பேமெண்ட்ஸ் ஃபர்தரா வந்து அனுப்ப முடியும். and அதே மாதிரி நீங்க அனுப்ப போற அந்த யூசரும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து WhatsApp பேமெண்ட்க்கு வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அப்பதான் வந்து அவங்க அக்கவுண்ட்க்கு டைரக்ட்டா வந்து கிரெடிட் ஆகும். நான் இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் பேங்க் அக்கவுண்ட்ஸ்ல சோ உங்க மொபைல் நம்பர் வந்து எந்த பேங்க் அக்கவுண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ சோ அந்த பேங்க் அக்கவுண்ட் செலக்ட் பண்ணுங்க. and உங்க மொபைல் நம்பர்ல இருந்து ஒரு SMS போகும். சோ ஒன்ஸ் வந்து வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுனா உங்க பேங்க் அக்கவுண்ட் வந்து இதுல வந்து பேமெண்ட் மெத்தட்ல ஆட் ஆயிடும். சோ ஒரு வாட்டி வந்து ஆட் ஆயிடுச்சுனா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க வந்து ஈஸியா வந்து நியூ பேமெண்ட் வந்து கொடுத்துடலாம். சோ நியூ பேமெண்ட்ன்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா சோ உங்களுக்கு எந்த கான்டாக்ட் வேணுமோ அந்த கான்டாக்ட் வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சோ டைரக்ட்டா வந்து UPI மெத்தட்ல பே பண்ணிடலாம். and அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க UPI ஐடிக்கும் வந்து டைரக்ட்டா வந்து சென்ட் பண்ணலாம். சோ எப்படின்னா நியூ பேமெண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா சோ தென் வந்து சென்ட் டு UPI ஐடின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ண உடனே அதுல வந்து ரெசிபியன்ட் UPI ஐடி சோ எந்த UPI ஐடியா இருந்தாலும் பிரச்சனை அந்த UPI ஐடி வந்து நீங்க ஜஸ்ட் கரெக்ட்டா அட்ரஸ் மென்ஷன் பண்ணிட்டு சோ ஈஸியா வந்து சென்ட் பண்ணி அந்த அக்கவுண்ட்ல இருந்து டெபிட் ஆயிட்டு பெனிஃபிஷியரிக்கு வந்து கிரெடிட் ஆயிடும். and சிமிலரா வந்து நீங்க ஒரு அக்கவுண்ட் இல்ல சோ எப்படி போன் பே அந்த கூகுள் பே எல்லாம் யூஸ் பண்றீங்களோ சோ இன் கேஸ் ஒரே மொபைல் நம்பர்ல நீங்க மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ் பேங்க் அக்கவுண்ட் வச்சிருந்தாலும் எல்லா அக்கவுண்ட்டையுமே கூட இதுல லிங்க் பண்ணிட்டு சோ டிஃபால்ட்டா வந்து எந்த பேங்க் அக்கவுண்ட்ன்றதை நீங்க அப்பப்போ வந்து சேஞ்சும் வந்து பண்ணிக்கலாம். நான் இன் கேஸ் வந்து நீங்க ஏதாவது ஒரு யூசர் கூட சேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னும் போது சோ ஏதாவது எமர்ஜென்சியா வந்து ஒரு அமௌண்ட் அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஜஸ்ட் வந்து நீங்க அட்டாச்மெண்ட்ல ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் அதே சேம் ப்ரொசீஜர் போடும். ஜஸ்ட் அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டு பேமெண்ட் வந்து சென்ட் பண்ண வேண்டியதான். பட் ரெசிபியன்ட் யூசர் வந்து டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த பேமெண்ட் ஃபீச்சர் வந்து இருக்கணும். இன் கேஸ் வந்து இல்லனா ஜஸ்ட் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அப்டேட் பண்ணனும். அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களும் வந்து ஒரு பேங்க் அக்கவுண்ட் வந்து லிங்க் பண்ணிருக்கணும். and then லிங்க் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து அந்த பேங்க் அக்கவுண்ட்க்கு அவங்க அப்பதான் அமௌண்ட் டிரான்சாக்ஷன் வந்து கரெக்ட்டா வந்து அமௌண்ட் டிரான்சாக்ஷன் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும். இல்லனா வந்து உங்களால பேமெண்ட் வந்து சென்ட் பண்ண முடியாது. சோ இப்போ இதுதான் WhatsAppல ரீசன்ட்டா கொண்டு வந்த நியூ அப்டேட். சோ இனிமேல் வந்து நீங்க chat பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணனும் ஏதாவது ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணனும்னா ஈஸியா வந்து chat பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து அமௌண்ட் வந்து UPI மெத்தட் மூலமா WhatsAppல இருந்து சென்ட் பண்ண முடியும். நான் நீங்க இந்த நியூ அப்டேட் from WhatsApp அத பத்தி நான் கீழ கமெண்ட்ல ரிவீல் பண்ணுங்க. and இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. and அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழ subscribe பட்டனுக்கு subscribe பண்ணுங்க. and thanks for watching this video guys.